வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சென்னையில் தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் புறநகர் ரயில் சேவையை பயன்படுத்துகிறார்கள். சாலை வழியே போக்குவரத்து நெரிசல் அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினால் புறநகர் ரயில் சேவையை ஆயிரக்கணக்கான பயணிகள் பயன்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் கடந்த சில மாதங்களாகவே புறநகர் ரயில்களில் வரக்கூடிய கொள்ளை சம்பவங்கள் குறித்த செய்திகள் மக்கள் மத்தியிலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் ரயிலில் பயணம் செய்த ஒரு பெண்மணியிடம் செயினை பறித்துக் கொண்டு தப்பி ஓடிய கொள்ளையன் இன்றும் காவல்துறையினரால் பிடிக்க முடியவில்லை. மேலும் இதுபோன்ற பலவிதமான குற்ற சம்பவங்கள் புறநகர் ரயில்களில் நடப்பதாக பயணிகள் தரப்பிலிருந்து குற்றம் சாட்டப்படுகிறது. ஒரு புறநகர் ரயிலில் இப்படிப்பட்ட குற்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது யாரிடம் புகார் தெரிவிக்க வேண்டும்? அதே நேரத்தில் இந்த குற்ற சம்பவங்களை தடுக்க காவல்துறை தரப்பில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? ரயில்வே போலீசார் தரப்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன? மேலும் புறநகர் ரயில்களில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளின் நிலை என்பது இன்றைய சூழ்நிலையில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் என்ன என்பது பற்றி இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதில் புறநகர் ரயில்கள் பெரும் பங்கு வகிக்கிறது. சாலை வழியே ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் புறநகர் ரயில் சேவைகளை பயன்படுத்துகின்றனர். இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி திருவள்ளூரைச் சேர்ந்த ராகேஷ் பாரதி என்ற பயணி பணி முடிந்து இரவு 11:30 மணிக்கு கடற்கரை செல்லும் மின்சார ரயிலில் ஏறினார். நள்ளிரவு நேரம் என்பதால் ரயிலில் கூட்டம் குறைவாக இருந்தது. கோடம்பாக்கம் ரயில் நிலையத்தில் அந்த பெட்டியில் 3 பேர் ஏறியுள்ளனர். கோடம்பாக்கத்திலிருந்து ரயில் புறப்பட்டதும் அவர்கள் மூவரும் ராகேஷ் பாரதியிடம் பணத்தை கொடுக்குமாறு கத்தியை காட்டி மிரட்டினர். ராகேஷ் பாரதி கொடுக்க மறுக்கவே அவரது தலையில் 3 முறை வெட்டினர். பின்னர் அவர் வைத்திருந்த செல்போனையும் பறிக்க முயன்றனர். அதற்குள் ரயில் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு வந்ததால் 3 பேரும் இறங்கி தப்பி ஓடினர். இதேபோல் சென்னையில் கடந்த மாதம் 29ஆம் தேதி கோட்டை ரயில் நிலையம் அருகே முனீஸ்வரி என்ற பெண்ணிடம் செயினை பறித்த கொள்ளையன் அவரை ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டார். இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி இன்னும் கைது செய்யப்படவில்லை. புறநகர் ரயில்களில் தொடர்ந்து நடைபெறும் குற்ற சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். புறநகர் ரயிலில் போதுமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதில்லை என்று பொதுமக்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. இரவு நேரங்களில் ரயிலில் பயணம் செய்யும் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கூடுதல் போலீசாரை நியமிக்க வேண்டும். பெண்கள் பெட்டிக்கு என தனியாக போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த ரயில் பயணிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. கடந்த சில வாரங்களாக புறநகர் ரயில்களில் நடைபெற்று வரும் இந்த சம்பவங்கள் பொதுமக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், சென்னையிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு புறநகர் ரயில்கள் மூலம் தினமும் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் பயணம் செய்து வருகிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறும் பொழுது அது சில சங்கடங்களை தங்களுக்கு ஏற்படுத்துவதாக பயணிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த குற்ற சம்பவங்களை தடுக்க போலீசார் அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை பயணிகளிடத்தில் இருக்கிறது. இது பற்றி ரயில் பயணி சஞ்சய் என்பவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். கேட்கலாம். ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை நடந்தாதான் அதுக்கான தீர்வு எடுக்கிறாங்க. அது நடக்கும்ன்றது முன்னாடி தெரியும், அப்ப எடுக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் நடந்தா எடுக்கிறாங்க. அப்படி நடந்துட்டாலும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு தான் அது இருக்கும். திருப்பியும் பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு 2 போலீஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இருக்க மாட்டாங்க. அது கம்மியாச்சுன்னா, அந்த பிரச்சனை கம்மியாச்சுன்னா திருப்பியும் போலீஸ்லாம் இருக்க மாட்டாங்க. ரயில் நிலையங்களில் பொறுத்த வரைக்கும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்ற பிறகுதான் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது என்கின்ற கருத்து பயணிகளிடத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ரயில்வே நிர்வாகம் தரப்பிலும் ஒரு சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் பயணிகளிடத்தில் இருக்கிறது. இது பற்றி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார் ரயில் பயணி செல்வராஜ். தினமும் காலையில இருந்து மாலை வரைக்கும் இங்க வேலைக்கு வந்துட்டு போறேன். சேஃப்டி எல்லாம் தான் பண்ணியிருக்கிறாங்க. காவல் நிலையம், அங்கங்கே காவல் நிலையத்தில் போலீஸார் நின்று விசில் பண்ணுறது அதெல்லாம் செய்திருக்கிறாங்க. ஆனால் கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. கட்டுக்கடங்காத 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வந்தால் கூடி நிறைய இன்னும் கொஞ்சம் அதிகமான ட்ரெயின் காலையிலையோ அல்லது
அந்த கூட்டம் எப்போ கூட்டமெல்லாம் அதிகமாக வருதோ அந்த டைமில் பார்த்து கொஞ்சம் கூட்டங்களை குறைக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்தால் இன்னும் நல்லா இருக்கும். சென்னையை பொறுத்தவரை அதிகாலை முதல் இரவு வரையிலான காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கான பயணிகள் புறநகர் ரயில் சேவைகளை பயன்படுத்துகிறார்கள். அதிலும் பெண்கள் அதிக அளவிலாக ரயில் சேவைகளை பயன்படுத்துகிறார்கள். பெண்களுக்கான ஒரு தனிப்பெட்டி இருந்தும் கூட அதில் பாதுகாப்பு போதுமானதாக இல்லை. தங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கிறார் ரயில் பயணி பத்மாவதி. கேர்ள்ஸுக்கு கண்டிப்பா சேஃப்டி முக்கியம். ஸோ எல்லாரும் வீட்டில் அன்ரிசர்வ்டோ ரிசர்வ்டோ எதில் அனுப்பணும்னாலும் கண்டிப்பா சேஃப்டி இருக்கணும்னு நினைக்கிறேன். லேடிஸுக்குன்னு தனியா ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எல்லாருக்கும் அது பத்துறது கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரா சீட்ஸ் கொடுக்கலாம். இன்று நேற்று இந்த புறநகர் ரயில்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுவதில்லை. தொடர்ந்து பல காலகட்டங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. பயணிகளின் பாதுகாப்பிற்காக ரயில்வே போலீசார் மற்றும் காவல்துறையினர் சிறப்பான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை பயணிகள் மத்தியில் இருக்கிறது. மேலும் இப்பொழுது சில இடங்களில் போலீசார் பாதுகாப்பிற்காக இருந்தாலும் கூட போதுமான போலீசார் இல்லை என்பதே பயணிகள் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது பற்றி தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார் ரயில் பயணி மணிவண்ணன். இன்னும் கொஞ்சம் சேஃப்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இன்னும் பாதுகாப்பு அதிகரிக்கணும் சார். நிறைய போலீஸ் போடணும். ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரெண்டுக்கு ஒருத்தர் மூவ்மெண்ட் தான் போயிட்டே இருக்காங்க. பெர்மனண்டா அதே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் ஒரு போலீஸ் கண்டிப்பா இருக்கணும். மூவிங் ஆகிட்டே இருக்கணும், செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார். பாதுகாப்பு இப்போதைக்கு ஓரளவுக்கு அந்த அளவுக்கு நிறைய இல்லை சார், கம்மியா தான் இருக்கு. ரயில் பயணிகளை பொறுத்தவரை அவர்களுடைய பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. பல இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய இருட்டு மற்றும் சாதகமான சூழ்நிலை காரணமாக இரவு நேரங்களில் பயணம் செய்யக்கூடிய பெண்களிடமிருந்து செயின் பறிப்பு சம்பவங்களும் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இதை தடுக்க பெண்கள் பெட்டிகளில் தனியாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இருக்கிறது. இது பற்றி ரயில் பயணி சுதா என்பவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். கேட்கலாம். லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல போக கொஞ்சம் கஷ்டமா தான் சார் இருக்கு. ஏன்னா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல போகும்போது லேடிஸ் யாருமே ஏறுறது இல்ல. சப்போஸ் இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு ஏறுறாங்க, அப்புறமா ஜென்ஸ் எல்லாம் சிலர் ஏறுறாங்க. அது பயமா இருக்கு. அதனால நாங்க ஜென்ஸ்ல தான் போறோம். ரயில் பயணிகளை பொறுத்தவரை அவர்களிடத்தில் பல்வேறு விதமான கோரிக்கைகள் இருக்கின்றன. கடந்த சில நாட்களாகவே ரயில் பயணங்களில் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு எண்ணம் பயணிகளிடத்தில் இருப்பதாக தெரிகிறது. அதற்கு காரணம் ஒரு சில கொள்ளை சம்பவங்கள் புறநகர் ரயில்களில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது பயணிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகையால் இதனை தடுத்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு கோரிக்கைகள் ரயில் பயணிகளிடத்தில் இருக்கின்றன. இது குறித்த தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார் மாரிமுத்து. பயணிகளுக்கு ஏற்ற அளவுல மின்சார ரயில் இயக்கப்படுதான்னா அரக்கோணம் மார்க்கத்தில் ஒன்னுதான் தேவையான அளவுக்கு இயக்கப்படுது. வேளச்சேரி மார்க்கத்திலையும் குறைவா தான் இயக்கப்படுது. குறிப்பா கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் ரயில்கள் மிக குறைவா இயக்கப்படுது. இன்று நகரின் தேவை அதிகரித்த பின்பு மக்கள் புறநகரில் அதிகமாக வாழ தொடங்கிய பின்பு மக்களுடைய தேவை ரயிலினுடைய பயன்பாடு அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏதோ பல்வேறு காரணங்களை சொல்லி மார்க்கங்களில் ரயில் குறைவாக இயக்கப்படுவது பயணிகளுக்கு மிகுந்த சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. மின்சார ரயிலே பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட மின்சார ரயிலில் வருகின்ற பெண்களுக்கோ இல்லது மற்றவர்களுக்கோ ஒரு முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவாக இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். ஏனெனில் அனைத்து மேலை நாடுகளில் எல்லாம் இன்று ரயில்களில் தானியங்கி கதவுகள் இல்லாத ரயிலே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. நமது மின்சார ரயிலில் அதுபோன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும். மேலும் அனைத்து ரயில்களிலும் மின்சார ரயில்களில் உங்களுக்கு சிசிடிவி கேமராவை பொறுத்து அதனை ஒரு சேட்டலைட் மூலம் இணைக்க செய்து அதனை ஒரு சென்ட்ரலைஸ் செய்தால் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய நடவடிக்கையாக இருக்கும். அதுபோன்று இல்லாமல் தனிமையாக வரக்கூடிய பெண்களுக்கு இரவு ஒரு 8 மணி 9 மணிக்கு மேல் பயணம் செய்கிறவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு என்பது குறைவாகவே இருக்கிறது. அதிலெல்லாம் ரயில்வே துறை அதிக கவனம் செலுத்தி இப்பொழுது புதிய அமைச்சர் வேறு வந்திருக்கின்றார். அவரது சீரிய சிந்தனையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு மேலை நாடுகளுக்கு இணையாக ரயில்வே துறையில் பாதுகாப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும். காவலர்கள் குறைவாக இருந்தாலும் இதனை இன்றைய நாகரிகத்துக்கு ஏற்றாற் போல அதனை எல்லாம் மாறுபாடு செய்து
சிசிடிவி கேமராக்களை பொறுத்து இரவு நேரத்தில் வந்து ஒரு ரயில் பெட்டிகளில் உறங்குகின்ற மக்களுக்கு, பயணிகளுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில் அவைகள் அத்தனையுமே நவீனமயமாக்கப்பட வேண்டும். மேலும் வந்து ஒரு டிக்கெட்லெஸ் டிராவல் பண்ணக்கூடியவர்களை வந்து ரயில் நிலையங்களில் வந்து அனுமதிக்க கூடாது. எக்ஸ்பிரஸ் ரயில்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் இந்த டாய்லெட்டில் எல்லாம் மிக ஒரு பெரிய குறைபாடுகள் இருக்கின்றன. ஒழுங்கான தண்ணீர் இல்லை. ரயில் கிளம்பி அரை மணி நேரத்திலே பார்த்தாலே ஒரு கம்பார்ட்மெண்டில் தண்ணீர் இருக்காது. அது முறைப்படி நாம் புகார் செய்தாலும் அந்த புகாருக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸ் என்பது 10 புகார்களில் ஒரு 2 புகார்களுக்கு தான் மதிப்பளிக்கப்படும். மீதி எதுவுமே அதன் மீது ஒரு கவனம் செலுத்தி அந்த பிரச்சனைகளை களைவதற்கெல்லாம் கூட ரயில்வே துறையினர் வந்து முனைப்பு காட்டுவதில்லை. தற்பொழுது சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து எமது செய்தியாளர் ரத்னவேல் காத்திருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ரத்னவேல், வணக்கம். இப்போ ரயிலில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக ரயில்வே பாதுகாப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் தரப்புல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு? அதாவது ரயில்வேயை பொறுத்தவரை எம்ஆர்டிஎஸ் ரயில் நிலையமாகட்டும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஆகட்டும் 2 விதமாக பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது ரயில்வே போலீஸ் தவிர்த்து தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த காவலர்களும் ரயில்வேயில் பாதுகாப்பு பணியை ஏற்படுத்தி வருகின்றனர். அதாவது தமிழ்நாடு போலீஸை பொறுத்தவரை பிளாட்பார்மில் ஒரு தரப்பினரும் செல்லும் ரயில்களில் காவல்துறையினர் செல்லும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. 2 வகையான பாதுகாப்பு தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது பொங்கல் நேரம் என்பதால் சென்னை முழுவதும் ஏற்கனவே 700 காவல்துறையினர் தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து எம்ஆர்டிஎஸ் ரயில் நிலையம் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில் நிலையங்களில் பாதுகாப்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ளனர். இதுபோல ரயில்களும் சென்று வருகின்றனர். தற்போது பொங்கலை ஒற்றி அதிக கூட்டம் வரும் என்பதாலும் காணும் பொங்கலுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் சென்னை நோக்கி வருவார்கள் என்பதாலும் இந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது தற்போது 700 உள்ள இந்த காவல்துறையினர் இந்த பொங்கலை ஒட்டி 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் ரயில் பயணத்தில் ஈடுபடும் பயணிகள் ஹெல்ப்லைன் என்று சொல்லக்கூடிய அந்த உதவி எண்ணை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், ஏதாவது உதவி தேவைப்பட்டால் இந்த எண்ணுக்கு உதவி செய்யும் பொழுது அந்த ரயிலில் உள்ள காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க ஏதுவாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ரயில் நிலையங்கள் மட்டுமல்லாமல் செல்லும் ரயில்களிலும் காவல் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பேசலாம் ரத்னவேல், இணைப்பில் இருங்க. தற்பொழுது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரயில் சேவையை ஆயிரக்கணக்கான பயணிகள் பயன்படுத்துவார்கள். ஆகையால் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யப்படுவதற்காக பல்வேறு விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் ரத்னவேல். தொடர்ந்து ரயில் பாதுகாப்பாக பயணம் செய்ய வேண்டும் என்றால் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது பற்றி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார் ரயில் பயணி பிரியா. நேற்று நாங்கள் டி நகர் போயிட்டு வந்தோமா, 10 o'clock ஆயிடுச்சு, ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம். அப்போ வந்து நிறைய ஜெயின்ஸ் எல்லாம் எங்க பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க. ரொம்ப பயந்துட்டோம். அந்த சைடு வந்து போலீஸ் கிடையாது, அந்த சைடு போலீஸ் பாதுகாப்பு போடல. பயந்துட்டு நாங்க ஓடி போயிட்டோம், நானும் என் ஃப்ரெண்டும். பெண்களை பொறுத்தவரை இரவு நேரத்தில் ரயில் பயணம் என்பது பாதுகாப்பற்றதாகவே இருக்கிறது. ஆகையால் இரவு நேரங்களில் பயணம் செய்யக்கூடிய பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தனியாகவே பெண்கள் பெட்டிகளில் போலீஸ் பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை பெண் ரயில் பயணிகளிடத்தில் இருக்கிறது. அடுத்ததாக மேலும் இது பற்றி பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் ரயில் பயணிகள். கேட்கலாம். மார்னிங் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா தான் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல லேடிஸை போறாங்க, அதுக்கு முன்னாடி ஜென்ட்ஸ் போறாங்க. அதே மாதிரி நைட்ல பாத்தீங்கன்னா 10 மணிக்கு மேல ஜென்ட்ஸ் தான் போறாங்க அந்த கம்பார்ட்மெண்ட்ல, லேடிஸ் போறதில்ல. இல்ல நான் வந்து கூடாஞ்சேரியில இருந்து வரதுனால யூஸ்வலா நைட்ல தான் போவேன். ஸோ பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லாததான் சொல்றேன். வெளிநாட்டுலாம் வந்து எல்லாருமே போக முடியாது. அந்த கார்ட் சிஸ்டம் இருந்தாதான் ஒன்லி தோஸ் கேன் கோ. அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பீப்புள்லாம் வந்து தே டேக் இட் ஃபார் கிராண்டட். என்ன பண்றாங்க, இஷ்டத்துக்கு டிக்கெட்டே வாங்காம பிளாட்ஃபார்ம்லயே தே ஸ்டே. அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலே இந்த மாதிரி சம்பவம்லாம் அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து லைட்டிங் வந்து இன்சைட் தி ட்ரெயின் அஸ் வெல் அஸ் இந்த ரயில்வே ஸ்டேஷன் அஸ் வெல் அஸ் அந்த பாத் விச் லீட்ஸ் டு த மெயின் ரோட் வரலையும் லைட் சிஸ்டம்ஸ் ப்ராப்பரா இருந்தா பெட்டரா இருக்கும். ரயில் பயணங்களில் ரயில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ரயில்வே நிர்வாகம் தரப்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்க வேண்டும், பயணிகள் தரப்பில் இருந்து தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் ரயில் பயணிகள். அவற்றை பார்க்கலாம். பீச் ஸ்டேஷன்ல இருந்து ஆக்சுவலா டிராவல் பண்ணும்போது அந்த பீச்ல இருந்து அந்த போர்ட்டுக்குள்ள அந்த டைமிங் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க.
கம்பார்ட்மெண்ட்ல ஒரு லேடி டிராவல் பண்ணும்போது ரொம்ப பயமா இருக்கு. ஒரு வாட்டி என்னாச்சுன்னா அந்த குப்பெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவர் என்ன பண்ணாரு, ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கும்போது செகண்ட் கம்பார்ட்மெண்ட்குள்ள ஏரியாச்சு. அந்த டைம்ல ரொம்ப பயமா இருந்துச்சு, என்ன பண்ணுவார் என்ன. அந்த டைம்ல யாரு இது பண்ணணும், அந்த போன் கால் பண்ணாலும் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குது. மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷன்ல எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எஸ்கலேட்டர் இருக்கு, லிஃப்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் ஆனா ஆள் நடமாட்டம் குறைவா இருக்கு. அங்க வந்து லேடிஸ் வராங்கன்னா தனியா தான் வர முடியும், 2 ஃப்ளோர் தாண்டி வரணும். ஆனா தனியா தான் வர மாதிரி இருக்கு. அவ்வளவா லைட்டும் வெளிச்சமும் அவ்வளவா இருக்காது. குறிப்பா இந்த மாதிரி ஸ்டேஷன்ல லைட் ஹவுஸ், ட்ரிப்ளிகேன் அந்த மாதிரி ஸ்டேஷன்ல லைட்ஸ் இருக்காது. அடுத்து இந்த லோக்கல்ல இருக்கவங்களும் இப்போ உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்க பேசஞ்சர்ஸ் கிடையாது, பட் ஆனா அவங்க உட்காந்து இருப்பாங்க இங்க. அடுத்தது நைட் டைம்ல வந்து நம்ம தூரமா ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சுனாலும் ஓடி வந்து லேடிஸை பிடிக்கணுன்றதுக்காக ஓடி வரும். பட் ஆனா அது ஜெனரல் கம்பார்ட்மெண்ட், லேடிஸ் கிடையாது, அங்க ஆல்ரெடி ஜென்ஸ் இருப்பாங்க. இப்போ ஒரு போலீஸ் இருந்தா, போலீஸ் அசிஸ்டன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கும் செகண்ட் கிளாஸுக்கும் இருக்கிற நடுவுல ஒரு தடுப்பு மாதிரி போட்டுட்டாங்கன்னா அதுல இருந்து ஏறி யாரும் இந்த பக்கம் வர மாட்டாங்க. லேடிஸ்க்கு பர்டிகுலரா லேடிஸ்க்கு வந்து அந்த ஓப்பனா இருக்கு அந்த பக்கம், அதை போட்டுட்டாங்கன்னா அது கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். அதோட இந்த ட்ரெயின்ல வியாபாரம் செய்யறவங்க இல்லாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். புறநகர் ரயில்களில் நடைபெறும் குற்ற சம்பவங்களை தடுக்க ரயில்வே நிர்வாகம் மற்றும் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பற்றி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார் ரயில்வே நல பயணிகள் சங்கத்தைச் சேர்ந்த திரு மாரிமுத்து. பயணிகள் பயணிக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு என்பதை வந்து நவீனப்படுத்த வேண்டும். சைனா போன்ற நாடுகளில் எல்லாம் நவீனப்படுத்தி தானியங்கி கதவுகள், உள்ளே வந்து கேமராக்கள் போன்றவைகள்லாம் பொருத்தப்பட்ட பின்பு பயணம் செய்கிறவர்களுக்கு மிக பாதுகாப்பு அளிக்கிறது. அதுபோன்று ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும். ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் வந்து ஒரு ரயில்வே துறையினால் நல்ல தேநீர் வந்து அளிக்கப்பட வேண்டும். உதாரணத்துக்கு மதுரை பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் பார்த்திருக்கீங்கன்னா, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் டாண்டி என்று வைத்திருக்கிறார்கள். மிக சொற்ப விலையிலே நல்ல தேநீரை தருகிறார்கள். அதுபோன்று தரமாக இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை தேவையான தண்ணீர், தேநீர் போன்ற வகைகள் எல்லாம் நமது ரயில் நிலையங்களில் கொண்டு வருவதற்குரிய திட்டங்களை தீட்டப்பட வேண்டும். மேலும் தமிழகத்தில் வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களையும் வந்து விரைவுபடுத்தி மக்களுடைய தேவைகளை புரிந்து மக்களுக்கு பாதுகாப்பானதாக இந்த ரயில் பயணம் அமைய வேண்டும் என்பது எங்களது கருத்து. கடந்த சில வாரங்களாக புறநகர் ரயில்களில் நடைபெற்ற குற்ற சம்பவங்கள் பொதுமக்களிடத்தில் பீதியை ஏற்படுத்தியதை அடுத்து ரயில் நிலையங்களில் போதுமான பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட வேண்டும். மேலும் பெண் பயணிகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் ரயில் பயணிகளிடத்தில் இருக்கிறது. மேலும் இந்த நிகழ்வை பொறுத்தவரை ரயில் பயணிகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கூடுதலான போலீசார் நியமிக்கப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கூடுதல் தகவல்களை வழங்கிய எமது செய்தியாளர் ரத்னவேலுக்கு நன்றி. இத்துடன் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.